இன்றைக்கி ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் டேஸ் ஏன் தெரியுமா? ஆர்னா ஸ்கூல் போகிறா. ஷீ இஸ் கோயிங் டு ப்ரீ-கே. ஸோ காலையில் என்னோடய டே 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். கீழே வந்தோடனே ஐல் ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் சீட் வாட்டர். கொஞ்சம் டைம் பிரேக் எடுத்துன்னு மை கிளாஸ் வில் ஸ்டார்ட். ஸோ ஒரு 5:45 to 6:45 எக்ஸசைஸ் பண்ணுவேன். அண்ட் மை ஃபிட்னஸ் கோச் அண்ட் டயட்டீஷியன் ஆர் ஃப்ரம் ஃபிட்டி மீ ஃப்ரம் டாக்டர்ஸ் த்ரூ இன்ஸ்டாகிராம் பேஜ். என்ன தெரியுமாங்க, எங்களோட ஹெல்த்து நாங்கள் தான் பார்த்துக்கணும். நோ ஒன் இஸ் கோயிங் டு கம் ஃபார் அஸ். நாங்கள் குழந்தையில எக்ஸ்கியூஸாக கொடுக்கலாம். நான் அதான் கொடுத்துட்டுருந்தேன். ஐயோ 2 குழந்தைகள் வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நான் ரெடியூஸ் ஆகிறது ஆகிட்டே இருப்போம், பார்க்கலாம் கொஞ்சம் டைம் அனுப்புறம் பண்ணலான்ட்டு. தட் வாஸ் மை மைண்ட் செட். தென் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரன் பிஹைண்ட் அவ்யுக்த். ஐ வாஸ் லைக் நோ, திஸ் இஸ் நாட் கரெக்ட். நாங்கள் வி ஹாவ் டு பி ஃபிட். எங்களோட மென்டல் ப்ரெஷர் வேணால் எங்களோட பார்ட்னர் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேருந்து எது வேணால் ஒரு மேபி இஃப் யூ நாட் வெல் ஆர் இஃப் யூ ஸ்டார்ட் டு பிகம் ஒபீஸ் அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் யூ ஹாவ் எனி ailments, your partner can't take that. And the pain they cannot take, right? Only mental pressure they can take. So I was like, no, I'm going to be fit. And I started my fitness journey and I've already reduced 5 kilos from now 95 to 90க்கு வந்திருக்கேன். அண்ட் இந்த குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் என்னால் யூஸ் பண்ணியிருக்கேனோ லிங்க் பண்ணுறேன். ஆர்னாக்கு ஸ்கூலில் எவ்ரிடே 2 hours தூங்குவா. 12 to 2 o'clock. தென் she'll have a lunch and snacks and come. நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆர்னா பாரு, உனக்கு ரசம் சாதம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஓம் பிஸ்கெட் விச் இஸ் ஹர் ஃபேவரட். எங்கள் மாமனார் அவளுக்காகவே அமிச்சிருந்த பிஸ்கெட். ஸோ அதெல்லாம் வச்சுருக்கேன்ட்டு ஷி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். தெரியுமா, எனக்கா நர்வஸாக இருந்தது. குண்டம்மனை திரும்பி கூட பார்க்கல, அப்படியே ஓடிட்டா ஸ்கூலுக்குள்ளே.